இன்றைய தியானம். அப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். 1 சாமுவேல் 16:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை ஏன் அந்த வேலைக்காரன் சவுல்கிட்ட சொல்கிறான் அப்படின்னா, சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்துட்டு, அது ஏன்னு சொல்லி 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை இந்த சவுல் ராஜா செஞ்சிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்ற வரைக்கும் பொறுக்கலை. அதனால கர்த்தருக்கு அவருடைய மனசுக்கு ரொம்ப துக்கமாக போச்சு. இவனை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை தள்ளிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும்படிக்கு நான் பெத்லெஹேமில் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புகிறேன். அந்த ஈசாய்க்கு அநேக பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுதான் நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிச்சுட்டு வரலாம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினது அப்படின்னு 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி யாரை விட்டு போயிட்டுன்னா சவுலை விட்டு. அப்போ என்ன நடந்தது? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே, ராஜாவே, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. 17ஆம் வசனம், சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். இதுதாங்க சம்பவம். இப்ப அந்த வேலைக்காரரில் ஒருவன் சவுல் கிட்ட சொல்றான், இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். பிரியமானவர்களே, தாவீதை குறித்து சொல்றாங்க. வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வசிக்கிற பகுதிகளில் இப்படி மற்ற ஜனங்கள், இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த சகோதரி, இந்த ஆலயத்தை பொறுப்பேற்று நடத்துகிற சகோதரன், சகோதரி, ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அடையாளம் கண்டு கொண்டு நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படிக்கு நம்ம வாழ இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்கா தாவீதை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். வேலைக்காரரில் ஒருவன் சொல்றான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கூட இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32 முதல் 36 வரை உள்ள வசனத்துல நீங்க வாசிங்கன்னா தாவீது சவுல் கிட்ட சொல்றதை நீங்க பார்க்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம், அதாவது இந்த கோலியாத், அந்த பெலிஸ்தியன், அவன் வந்து கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கானே, அவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அப்போ தாவீது சவுலை பார்த்து சொல்றான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை
அடித்து அதை அதின் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்தபோது நான் அதின் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று தாவீது சவுல் கிட்ட சொல்றான். அடுத்த வசனம் பாருங்க, 37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, கர்த்தர் உன்னோடனே கூட இருப்பாராக என்றார். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று வேலைக்காரரில் ஒருவன் சொன்னான். இப்ப இங்க சவுலே சொல்றான், ராஜாவே சொல்றான், கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கோலியாத்தை வென்றது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெலிஸ்தியனா இருக்கட்டும், பொல்லாதாவியா இருக்கட்டும், அதை மேற்கொள்றதுக்கு பலன் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். 1 சாமுவேல் 16:18 கடைசி வார்த்தையில கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்று வேலைக்காரரில் ஒருவன் சொன்னான் என்று நாங்கள் வாசிச்சோமே. கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை எங்களோடு இருக்கிறவர்கள், எங்களோடு பழகுகிறவர்கள், எங்களோடு வேலை செய்கிறவர்கள், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், எங்கள் தேசத்தில் உள்ளவர்கள் காணத்தக்கதாக எங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. அது மாத்திரமல்ல, எங்களுக்கு விரோதமாய் வருகிறதான பெலிஸ்தியனையும் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரணும், எங்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கணும். அப்பா, கர்த்தர் நீர் அப்படி எங்களை வழிநடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.